அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு நாம எதை ஃபாலோ பண்ணணும், எதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறணும், அல்லது நம்முடைய மார்க்கத்துக்கான ஆதாரமாக எதை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த குர்ஆன் முக்கியமான ஒரு கட்டளை நமக்கு சொல்லுது. அந்த கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரிப்பேர் ஃபார் த பிக் டே. எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் பெரிய நாளுக்காக, அது மிகப்பெரிய நாள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல என்ன சொல்லுது, உங்கள் இரட்சகருடைய ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இரட்சகரிடத்துல ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. காரணம், இன்னொரு நாளையும் சொல்றாங்க அல்லாஹ். அந்த நாள் என்ன நாள்னா, வானவர்கள் தங்களுடைய அறிக்கைகளோட மேல போறாங்க. இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். ஏன் திரும்ப சொல்றோம்னா, குர்ஆனை பொறுத்த மட்டும் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நினைவூட்டல்னு சொல்றாங்க. நினைவூட்டல் அப்படின்னா எகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றது, ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்றது. அடிப்படையில ஒரு நாள்ல மலக்குகள் தங்களுடைய அறிக்கைகளோட மேலேறி போறாங்க. அந்த நாள் உங்களுடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கின்றது. சிறப்பு அதோட நிப்பாட்டினாங்களா இல்லாம இல்ல. அதுக்கு பிறகு சொல்றாங்க த டே ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. முடிவுறாத காலத்தின் நாள். அந்த நாளுக்கு முடிவே கிடையாது. 50,000 ஆண்டுகளுக்கு சமமும் கிடையாது, 50 லட்சம் ஆண்டுகளுக்கு சமமும் கிடையாது, 50 கோடி ஆண்டுகளுக்கு சமமானதும் கிடையாது. இன்ஃபினிட்டி, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எட்டர்னிட்டின்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இந்த 1000 ஆண்டுகளுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்பெசிபிக்கா, அதுதான் குர்ஆன் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல த டே த டே த டேன்னு சொல்லுது. அந்த நாள் அந்த நாள் அந்த நாள். அந்த நாள் எந்த நாள்? அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, நம்ம உலகத்துல மனிதர்களா பிறந்திருக்கோம், ஒரு நாள் எல்லாரும் மௌத்தா போயிடும். அதுக்கு பிறகு அல்லாஹ் நம்மளுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவாங்க. த டே ஆஃப் ரெசரக்ஷன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வி கணக்கு கேட்பாங்க. த டே ஆஃப் ரெக்கனிங், கேள்வி கணக்கின் நாள். இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீர்ப்பளிப்பாங்க. இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகணும், இவங்க எல்லாம் மேலான சொர்க்கத்துக்கு, கீழான சொர்க்கத்துக்கு, இவர்கள்லாம் எலிட் ஆஃப் த எலிட் மக்களா எனக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பளிப்பாங்க. த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம கெட்டவங்க கெட்டவர்கள் குற்றவாளிகள் சொன்னா, அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிரதிபலன் கொடுப்பாங்க இல்லையா? த டே ஆஃப் ரெக்கம்பென்ஸ், பிரதிபலனின் நாள், வெகுமதிகள் எல்லாம் வழங்கப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. த டே ஆஃப் ரெக்கம்பென்ஸ். இப்படி நாட்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த நாட்களிலே நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் வாழ்ற இந்த காலகட்டத்துல நான் ஒரு குற்றத்தை செய்யவே கூடாது. ஒரே ஒரு குற்றத்தை செய்யவே கூடாது. இந்த குற்றம் என்னன்னு சொன்னா, ஐடல் வர்ஷிப், இணை தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தவற, ஒரு பாவம் செய்யக்கூடாது. நாங்கெல்லாம் இணை தெய்வ வழிபாடு செய்யறதே இல்லையே. ஏன்னா 2 விதமான இணை தெய்வ வழிபாட்டாளர்களை குறித்த குர்ஆன் சொல்லுது. எக்ஸ்பிளிசிட் ஐடல் வர்ஷிப், இம்ப்ளிசிட் ஐடல் வர்ஷிப். எக்ஸ்பிளிசிட் ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொன்னா, தெரிந்தே ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை வழிபடுவது. அல்லாஹ் நாளைக்கு தீர்ப்பு நாள் அன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்களாம். என்னோட நீங்கள் அமைத்து வைத்திருந்த அந்த இணை தெய்வங்கள் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் நீங்க கூப்பிடுங்க சொல்லுது. அவங்க என்ன செய்வாங்க,
எல்லாம் கூப்பிடுவாங்க. சொல்லணும்னு சொன்னா நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள், ஏன்னா இவங்கதான் நல்லா தெரிஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களை வழிபடுறாங்க. முருகா வந்து என்னை காப்பாத்து, பிள்ளையாரு, சிவனு, அவனு, இவனு, யார் யாரெல்லாம் இவங்க கடவுளை வழிபட்டாங்களோ, பெற்றோர்கள் கூட தங்களுக்கு தெய்வம் நம்பக்கூடிய இந்தியாவில் நிறைய இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரையும் அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆனா அவங்க அவங்களுக்கு பதிலளிக்க மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, என்னோடு நீங்கள் அமைத்து வைத்திருந்த அந்த இணை தெய்வங்களை அழைப்பீர்களாக. அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க, எங்களுடைய ரட்சகர் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்க மேல ஆணையாக, நாங்கள் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாட்டாளர்களாக இருந்ததே இல்லை. சொல்றாங்க, நாங்க ஐடல் வர்ஷிப்பர்ஸா இருந்ததே கிடையாது. ஏன்னா தெரியாம செஞ்சது, அவங்களுக்கு தெரியாமலே இணை தெய்வ வழிபாடு செஞ்சது. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் ஐடல் வர்ஷிப் அப்படின்னு வந்துட்டா அது மன்னிக்கப்பட மாட்டாத குற்றம்னு குர்ஆன் சொல்லுது. தெரியாத நிலையில யார் யாரெல்லாம் மனிதர்கள் இணை தெய்வங்களாக வழிபடுவாங்க அப்படிங்கிற குர்ஆன் சொல்லுதுங்க. 2:51 மூசாவுடைய காலத்துல கன்றுக்குட்டி கடவுளாக தெய்வமாக வழிபடப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு 7:190 அல்லாஹ் சொல்றாங்க, சில்ட்ரன் இல்ல, மனைவி கர்ப்பமா இருக்கும்போது 2 பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல குழந்தையை கொடுத்தீங்கன்னு சொன்னா கன்றுடையவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தவங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த பரிசையே அல்லாஹ்வுக்கு இணை தெய்வமா அவங்க ஆக்கிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சில்ட்ரன், குழந்தைகள், பிள்ளைகள் இணை தெய்வங்களாக ஆக்கப்படக்கூடிய வாய்ப்பு குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிரிகளாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணைகள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும். எதிரிகள் என்ன அர்த்தம், அவங்களை இணை தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நீங்க பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்க. அடிப்படையில் அவங்க உங்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்து 18:42 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ப்ராப்பர்ட்டி, சொத்து, கலீஃபா சொல்லுமா, the dollars, the mighty dollars, மிக பெரிய செல்வம், பொருள், இது வந்து இணை தெய்வங்களாக மனிதர்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் அந்த தோட்டத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் தோட்டம், இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட விவாதம் பண்ணும்போது சொல்றாரு, நீ ஒன்னாச்சு ஒரு துணில இருந்து படைச்சு இவ்வளவு பெரிய மனிதனாக்குன அல்லாஹ்வை நீ வந்து நம்ப மறுத்துட்டியா? கடைசியில அந்த விளைச்சல் எல்லாம் தொடை தடுக்கப்படுது. தன் மீது தான் செலவழித்ததற்காக இந்தியவராக அவர் துக்கமாகி போனார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நீ என்ன செஞ்சிருக்கணும், இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு கிடைச்ச உடனே மாஷா அல்லாஹ், திஸ் இஸ் வாட் God has given me, இது கடவுள் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். லா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல இல்ல, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லியிருக்கணுமே. இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, தவிர யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவத்தை நமக்கு சொல்றாங்க. அப்படி சொல்றது மூலமா நமக்கு அல்லாஹ் உபதேசம் பண்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் கிடைச்சாலோ, உங்களுக்கு மகிழ்ச்சியக்கூடிய எதையாவது ஒண்ணு நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். ரிஷாத் கலீஃபா சொல்லும் போது, ஒரு சூரியனை பாக்குறீங்க, உங்க விரலை பாக்குறீங்க, எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்காங்க, நீங்க அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை துதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில ப்ராப்பர்ட்டி, சொத்து, இணை தெய்வங்களாக. அடுத்து 7:194 மனிதர்களையும் மனிதர்கள் இணை தெய்வங்களாக ஆக்குகின்றார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமா பார்க்கும், வெறும் ஒரு 10 ரூபாய் கொடுத்துருப்பான் ஒருத்தன், தெய்வம் மாதிரி கேஷுவலா சொல்லுவோம். காரணம், அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமா சொன்ன மாதிரி நோயிங் ஆஃப் காட், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்னு நமக்கு கற்பிக்கப்படுது. கடவுளை பற்றி அவனுக்கு தெரியாதனாலதான் இந்த 10 ரூபாய் கொடுக்குறவன், சின்ன ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறவன், எல்லாரையும் தெய்வம் 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 சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு துர்பாக்கிய நிலைக்கு அவன் போயிடுறான். So knowing of God and God is running everything, இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அதே மாதிரி பரிந்துரையாளர்கள், இன்டர்செசர்ஸ், 18 பரிந்துரையாளர்களை கடவுள்களாக தெய்வங்களாக ஆக்குறாங்க.
இப்ப உதாரணத்துக்கு தர்காவுக்கு போறானுங்க. தர்காவுக்கு எங்களுக்காக அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எங்க அவன் தெய்வம் மாத்தணும்? அவன் தெரியாம என்ன செய்யறான்? நாம எங்க இருந்து என்ன சொன்னாலும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கேட்கும். அல்லாஹ்வால மட்டும்தான் அதை கேட்க முடியும். அந்த தன்மையை அவர் கொடுத்துறோம். அந்த மண்ணுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்க கூட மாட்டார். சின்ன எலும்பு கூட இருக்காது. அவரு பேசுறது அவர் கேட்குதுன்னு நம்புறான். அந்த அடிப்படையில் இவன் அறியாம என்ன செய்யறான்? அவரை தெய்வமாக்குறான். தர்கால இருக்கக்கூடிய அவுலியான்னு சொல்லக்கூடிய நபர்களை தெய்வமாக்குறான். அது இன்னும் டீப்பா போனா அவன் உயிரோடு இந்த காலத்துல வாழ்ந்த சமாச்சாரம் அந்த சம்பவங்களை கேட்டு இவனோட கேட்கிறான். அந்த உள்ள கபிரிஸ்தான் அடங்கப்பட்டவன்னு சொல்லப்படுறாங்க. அவன் கேவலமானவனா இருப்பான், மட்டமானவனா, குற்றவாளியா இருப்பான். ஏன்னா மோத்தி பாபான்னு சொல்றாங்க, ஒரு வாழ்ந்தவர்கள்லாம் சீட்டு விளையாண்டாருன்னு சொல்லுவாங்க. நல்லா சீட்டு விளையாடுவார். சோ அந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன செய்யறாங்க? இவன் அறியாம தெய்வமாக்குறான். அவங்கள்ட்ட போய் கேட்கிறான், உதவி கேட்கிறான். கடவுளால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமா இன்னொன்னு நம்ம நல்லா மைண்ட பிக்ஸ் பண்ணிக்கணும். மனுஷன் எந்த இடத்துல ரட்சகன் வார்த்தைக்கு மாறு செய்யறான், தன்னுடைய படைச்ச அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமா நடக்கிறானோ அப்ப அந்த இடத்துல அதுக்கான விலையை கொடுப்பான். ரஷா கலீஃபா சொல்றேன். தெரியுமோ தெரியாது, அவன் குடிச்சா அவன் அதுக்குண்டான விலையை குடிக்கிறானா, அதுக்குண்டான விலையை அவன் கொடுக்கணும். ஏன்னா குடிக்க கூடாதுங்கிறது கட்டளை. விபச்சாரம் செய்யறானா, மானக்கேடான செயல் பக்கத்துல கூட போகாதுன்னு நல்லா சொல்றாங்க. அதுக்குண்டான விலையை அவன் கொடுக்கணும். அனாவின் சொத்தை ஏமாத்துறானா, உண்டான விலையை அவன் கொடுக்கணும். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுதோ அந்த இடத்துல அந்த கட்டளையை மீறுகின்ற மனிதர்கள் அதுக்குண்டான விலையை கொடுத்தே தீர்வார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமா நமக்கு சொல்றாங்க. அடிப்படையில செய்கின்றவர்கள் தாங்கள் நம்பக்கூடியவர்களை தெய்வங்களை ஆக்குறாங்க. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் பரிந்துரையே கிடையாது. நாளைக்கு பரிந்துரையே கிடையாது. எந்த சூழ்நிலை பரிந்துரை இல்லைன்னா குர்ஆன் நமக்கு சொல்லுது. இதுக்கு பிறகு சேட்டன் 14:22 சைத்தான கடவுளாக்குறாங்க. நீ யாரை வழிபட்டாலும், சிலைகளை வழிபட்டாலும், வழிபட்டாலும், மதத்தை வழிபட்டாலும், செல்வத்தை வழிபட்டாலும், பிள்ளைகளை வழிபட்டாலும், கடைசியா போய் நிக்கிற பாயிண்ட் நீங்க சாத்தான வழிபட்டீங்க. யாரை நீங்க வழிபட்டாலும் அல்லாத வேறு யாரெல்லாம் நீங்க வழிபடுறீங்களோ நீங்க அது வேற யாரையும் வழிபடுறது இல்லை, சைத்தானதான் வழிபடுறீங்கன்னு தான் குர்ஆன் சொல்லுது. 22 இதுக்கு பிறகு 6:100 அல்லாஹ் சொல்றாங்க, ஜின்களை கடவுள்களாக அவர்கள் தெய்வங்களாக அவர்கள் ஆக்கிக் கொள்கின்றார்கள். ஜின்களை மனிதர்கள் தெய்வங்களாக எல்லாம் சொல்றாங்க. தங்களுக்கு ஆற்றலை தேடுறானுங்க அவங்க ஜின்னுக்கு போய். ஆனா என்ன செய்யுது? அது கேட்கதான் செய்யுது, ஆற்றலை கொடுக்கல, தேடலை செய்யுதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்யறாங்க. அதுக்கு பிறகு காட்ஸ் மற்ற தெய்வங்கள் 4:117 மெசஞ்சர். ஏன் செலவாத்து சொல்றான் முஹம்மது நபியின் மேல? ஒரு மனிதன் ஏன் செலவாத்து சொல்றான்? ஒரு பக்கம் 10 நன்மை வருது, 10 தீமை வருது, அதெல்லாம் வேற. நீங்கள் எங்கிருந்து செலவாத்து கூறினாலும் அந்த செலவாத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை நியமனம் செய்திருக்கின்றார் அப்படின்னு முஹம்மது நபி சொன்னதாக ஒரு கதை, ஒரு ஹதீஸ் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அப்துல் ரஹ்மான் சலீம்ங்கிற ரஷாத் கலீஃபா டிபேட் பண்றாரு. ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, எல்லா ஹதீஸ்களும் சாத்தானிடம் இருந்து வந்தது, முஹம்மது நபியிடம் இருந்து வந்தது அல்ல. ஹதீஸ்கள் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 10 சஹாபுடைய பேர் தெரியும், சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் நம்பப்பட்டாரோ ஒரு 10 உங்களுக்கு தெரியும். இவர்கள் செல்வாக்கு மிக்க நபராக இருந்தால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா 4 பேர் 5 பேர் சேர்த்து ஏதோ ஒரு கதையை நீங்க சொல்லி அனுப்பிவிட்டீங்கன்னு வைங்க, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி அதுவும் போய் சேர்ந்துரும். அதுவும் இப்போ ஹதீஸோட சேர்ந்துரும். பாய் 70 லட்சம் ஹதீஸ் இருக்குன்னு 70 லட்சம் ஹதீஸ், 70 லட்சம் ஹதீஸுக்கு முஹம்மது நபி எங்க போவார்? முதல்ல அவர் வாழ்ந்தது 23 வருஷம். அவரால் 23 வருஷமும் நான் ஸ்டாப்பா டே அண்ட் நைட் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இருந்தா கூட 70 lakhs ஆஃப் ஹதீஸ் அவரால் சொல்லி இருக்க முடியாது. செத்து போயிடுவாரு மூச்சு அடைச்சு. 70 லட்சம் ஹதீஸ் எப்படி சொல்லுவார்? அவர் சொல்ல முடியாது. வெறும் 23 வருஷம் தான் நபி அவரு. அந்த காலகட்டத்தில் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். ஆக ஹதீஸ்கள் ஒரு ஒரு பயான்ல படிப்ப ரஷா கலீஃபா அப்படி தூக்கி போடுவார். ஃபுல் ஆஃப் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். முழுக்க முழுக்க அறிவிப்பு பொருந்தாதவைகள், முழுக்க முழுக்க அபத்தமானவைகள், முக்கியத்தனமானவைகள் சொல்லி தூக்கி போடுவார். அதுதான் ஹதீஸ். ஆக புனிதர்களையும் நபிமார்களையும் பின்பற்றுகின்றவர்கள் தெய்வங்களாக
பின்பற்றுகின்றவர்கள் இருக்கிறாங்க. 3:79, 18:102. அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து, ஜீசஸ், எல்லாருக்கும் தெரியும். அவரை கடவுளுடைய மகன் சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இது நிறைய சொல்லிட்டாரு. அடுத்து ஈகோ, EGOன்னு சொல்லி இந்த வார்த்தை தனியா சொல்வார் அல்லாஹ்வுடைய தூதர். நல்லா தெரிஞ்சுங்க. தூதர் சொல்றாரு, ரஷாத் சொல்றாருன்னு சொன்னா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்க ப்ரமோட் பண்ணல, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மெசஞ்சர் சொல்றாருன்னு சொன்னா அவர் சொன்ன மெசேஜை நம்ம ப்ரமோட் பண்றோம். அவர் சொன்ன மெசேஜை நாம ப்ரமோட் பண்ணணும். இது கட்டளை குரான்ல. தூதருடைய இன்ஃபர்மேஷன், செய்திகளை நாம என்ன செய்யணும்? ப்ரமோட் பண்ணணும், மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஹியூமன் பீயிங் நாம அந்த ஒரு தனி மனிதரை நம்ம ப்ரமோட் பண்ணல, அவர் பண்ணல. ஆக ஈகோ, தன்னுடைய அகந்தையை காட்டிக் கொண்ட ஒருவனை, தன்னுடைய அகந்தையே அப்படி தெய்வமாக இருக்கின்ற ஒருவனையே கவனித்திருக்கின்றீரா? என்ன சொல்லுது? ஆரம்பத்திலே குரானுடைய ஆரம்பத்திலே குரான் என்ன சொல்லுது? ஈகோஸ், உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொள்ளுங்கள். அதர்வைஸ் ஈகோவின் கில், இல்லைன்னா அது உங்களை சாவடிச்சிடும். அது உங்களே சாவடிச்சிடும். என்ன அர்த்தம்? நல்லடியாளர்கள் மறந்துக்க மாட்டாங்க. நீங்க நல்லடியாளர்களாக வாழ முடியாது. ஈகோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நல்லடியாளராக வாழ முடியாது, செத்து போயிருவீங்க. கபரஸ்தானுக்கு போவீங்க, ஈர்ப்பு நாள் வரைக்கும் ஒரு துர்க்கணம் உங்களுக்கு காட்டப்படும், அகத்துக்கு போயிருவீங்க. ஆக ஈகோ நமக்கு உதவாது. ஈகோவை நம்மகிட்ட வச்சுக்க. ஏன்னா இந்த ஈகோவுக்கு ஆரம்ப கர்த்தா சைத்தான் தான். இவர் என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? எனக்கு தெரியாதா? நான் அவரோட படிச்சவனாக்கும், எனக்கு அவரோட விஷயம் தெரியும். 25 வருஷமா இதுல தான் இருக்கிறேன். ஒரு 5 வருஷம் இருக்குமா? இது யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் ஐ அம் பெட்டர் தென் ஹீன்னு சொன்னது யாரு? நான் அவரை காட்டியும் மேலானவனாக இருக்கின்றேன் யாருங்க சொன்னது? சைத்தான் தான் சொன்னான். அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த ஆதமுக்கு சிரம்படிங்கன்னு சொல்லும் போது ஆதம் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் அதுக்குள்ள இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. நான் உங்களுக்கு புலன் கேட்கும் திறன் மூளைகளை கொடுத்தோம், பின்னர் சாத்தானிடம் கூறினோம் ஆதமுக்கு சிரம்பணி. நம்ம எல்லாரும் நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க. இப்ப நம்மள எத்தனை பேருக்கு நானே எடுத்துக்கிட்டேன், மட்டமான செயல் இருக்கும், ரொம்ப மட்டமான கேரக்டர் இது பர்சனா இருப்பேன். இப்ப எனக்கு வேலை செய்ய சொல்லி மலக்கிருந்து கட்டளையிடப்படுது. இப்ப எனக்கு பக்கத்துல இங்க ஒருத்தர் உட்காந்து இவன் என்னென்ன செய்யறாங்கிறத இவங்க கட்டளையிடப்படுது. மலைக்குடிய பவர் என்ன தெரியுமா? அதுவும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமா சொல்றாங்க. ஒத்த கையில இந்த பூமியை தூக்கிட்டு போறவருக்கு, ஒத்த கையில இந்த உலகத்தை அப்படியே தூக்கிட்டு போற அளவுக்கு வலிமை வழங்கப்பட்டவர்களாக மலக்குகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட மலக்கள் நம்மள மாதிரி மட்டமானது வேலை பாருங்கன்னு சொல்லும் போது அப்ப அவன் எதிர்க்கிறான். ஆனா அவன் ஆப்ஜெக்டை பாக்குறான், ஆர்டரை மறந்துட்டான். முன்னால இருக்க பொருளை பாக்குறான், பின்னாலும் சர்வ வல்லமை புரிஞ்சு அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மறந்துட்டான். அதன் காரணமாக தான் முதல்ல நரகத்துக்கு போகக்கூடியவனா இருக்கான். இந்த 6:19 கிளியர் கட்டா சொல்லுது, குர்ஆன் அல்லாத வேறு எந்த ஆதாரத்தையும் பின்பற்றுவது ஐடல் வர்ஷிப். இந்த குர்ஆனை விட்டுட்டு வேற எதையாவது, ஒன்லி காட் கைட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடவுள் மட்டுமே வழிநடத்துகின்றார். ஆனா 17:9 இந்த குர்ஆன் வழிநடத்துகின்றதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ கடவுள் வழிநடத்துறது கடவுள் இந்த குர்ஆன் மூலமா நம்ம வழிநடத்துறாங்க. ஜின்னு சொல்லுது, ஜின்கள், we have heard a wonderful Quran, it guides to righteousness. நாங்கள் அற்புதமான குர்ஆனை செவியேற்றிருக்கின்றோம், நன்னறியை நோக்கி வழிநடத்துகின்றது. குர்ஆனுக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்குறா? ஜின்கள் கொடுக்குறாங்க. இந்த நன்னறிய ஒண்டர்ஃபுல் குர்ஆன், அற்புதமான குர்ஆன் சொன்னதோட நன்னறியை நோக்கி வழிநடத்துன்னு சொல்லி இது சொல்லுதுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம இப்ப அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம். தூபு இல்லல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே தெய்வமாகிய இவரை தவிர வேறு தெய்வமே இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளை இது எல்லாத்தையும் அல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க? ப்ரிப்பேர் ஃபார் த பிக் டே, அந்த மிகப்பெரிய நாளுக்காக நீங்க தயாராகுங்க.
உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க. அந்த நாள் மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நாலு தீர்ப்பு நாளின் அதிபதி. அதுக்கு அடுத்து அல்லாஹ் அந்த நாளை பத்தி சொல்லும் போது 2:48 ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு உதவி செய்ய இயலாத. இப்ப இங்க நமக்குள்ள ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அங்க எதுவுமே நடக்காது. அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு இடையில உள்ள நட்புறையை பாதுகாக்கிறதுக்காக நீங்க காரியம் செய்றீங்க, நாளைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அல்ல, நாளைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிடுவீங்க. ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு உதவி செய்ய இயலாத, பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாத, மீட்பு தொகை செலுத்த இயலாத. எந்த ஒரு மீட்பு தொகையும் நம்மளால கொடுக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்துல எல்லாம் அதுக்கு 2 மடங்கு சாத்தியமாக இருந்தாலும் தண்டனை பார்த்தோன்னா அதை கொடுத்துருவான் மனுஷன். ஆனா அது அவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மீட்பு தொகையை செலுத்த இயலாது அன்றி எவர் ஒருவரும் உதவி செய்யப்பட்டவராக இருக்க இயலாத. அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருப்பா, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லி எவர் ஒருவரும் உதவி செய்யப்பட்டவராக இருக்க இயலாத அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு சொன்னா, ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவுக்கு உதவி செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, மீட்பு தொகை என்பது செலுத்த இயலாது, அன்றி எவர் ஒருவராலும் உதவி செய்யப்பட்டவராக இருக்க இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க 2:48. அதே 2:123 இதே விஷயம் தான். ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு உதவி செய்ய இயலாத, உதவி செய்யாத, எந்த மீட்பு தொகையும் ஏற்றுக்கொள்ள பரிந்துரை பயனளிக்காத. அங்க பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, இங்க பரிந்துரையால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்றாங்க. பரிந்துரையை பயனளிக்காத, உதவி செய்யப்படாத அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. தொடர்ந்து அல்லாஹ் 281 நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஆன்மாவும் செய்திருந்த அனைத்திற்காகவும், ஒவ்வொரு ஆன்மாவும் செய்திருந்த அனைத்திற்காகவும் சிறிதளவும் அநீதமின்றி கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. நம்ம என்னெல்லாம் சொல்லுங்க குர்ஆன், நான் அவர்களுக்கு செய்திருந்த அனைத்தையும் பற்றி தெரிவிப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணு கூட புக்க பார்க்கும்போது குற்றவாளி என்ன சொல்றாங்க, சின்னது பெருசு எதையுமே கனெக்ட் பண்ணாம எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. எப்படி இது சின்னதையும் விடல பெருசையும் விடல, எல்லாவற்றையும் இது கணக்கில் கொண்டிருப்பது எப்படி அப்படின்னு இந்த பதிவேட்டை பார்த்தவங்க குற்றவாளிகள் சொல்றாங்க சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதனால நாம செஞ்ச எதுவுமே மிஸ் ஆகாது, விடுபட்டு போகாது. எல்லாமே நாளைக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர்கள் பார்க்கின்ற அந்த நாள் வரும்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவருடைய காரியங்கள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அதை அவர்கள் பார்க்கின்ற அந்த நாள் வரும். இந்த நாள் எல்லாம் நமக்கு முன்னால இருக்கும். தோல் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், எல்லாமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து 101 101 அதுதான் பட்டாம்பூச்சிகளின் கூட்டங்களை போன்று மனிதர்கள் வெளியில் வருகின்ற நாளாக இருக்கின்றது. The swarms of butterflies, பட்டாம்பூச்சிகளின் கூட்டம் மாதிரி ஜனங்க என்ன செய்வாங்க, வெளியில வருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. தொடர்ந்து அதாவது அந்த நாள் எந்த நண்பனும் தன்னுடைய நண்பனுக்கு எந்த வழியிலும் உதவ இயலாத நாளாக இருக்கு. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, என் உயிரே கொடுப்பேன் இங்க சொல்லலாம், அங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்காக என்ன வேணா செய்வேனா, எந்த எல்லைக்கும் போவேன் சொல்லிக்கலாம், அங்க செல்லாது. எந்த நண்பனும் தன்னுடைய நண்பனுக்கு உதவி எந்த வழியிலும் செய்ய இயலாத நாளாக இருக்கின்றது. எவரும் உதவி செய்யப்பட்டதாக இருக்க இயலாது. இந்த ஃப்ரெண்ட் எனக்கு உதவி செஞ்சாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த விளையாட்டே அங்க இருக்காது, இது எதுவுமே அங்க இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்யறாங்க. சொல்லிட்டு 41 அந்த நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அந்த நாள் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அருகில் இருக்கின்ற இடத்திலிருந்து, ரொம்ப பக்கத்துல அருகில் இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து அழைப்பவர் அழைக்கின்ற அந்த நாளுக்காக தயார்படுத்திக் கொள்வீராக. ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் சொல்லி குர்ஆன். அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப வேகமா ஸ்பீடா உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் இஸ் தி டே ஆஃப் ரெசரக்ஷன். ரொம்ப அந்த
மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் ரொம்ப லாங்லாம் இல்லைங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கு. சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க 32:5 இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். வானத்திலிருந்து பூமி வரை அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவருக்கு அந்த நாள், அவருக்கு அந்த நாள், ஸ்பெசிபிக்கா அந்த நாள், ஒரு நாள் இல்லை, ஒரு நாள்னு ஒரு இடம் சொல்லுது. அந்த நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கு. The day of judgment is equal to 1000 years of yours. உங்களுடைய 1000 ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. வானவர்கள் தங்களுடைய அறிக்கைகளுடன் நெக்ஸ்ட் 50,000 இயர்ஸ், வானவர்கள் தங்களுடைய 74 வானவர்கள் தங்களுடைய அறிக்கையுடன் 50,000 வருடங்களுக்கு சமமான ஒரு நாளில் அல்லாஹ்விடத்திலே மேலே செல்கின்றார்கள். இந்த நாள் 50,000 வருஷம், அந்த நாள்ல ரிப்போர்ட்ஸோட போவாங்க. அப்ப 89:24 குற்றவாளிகள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாம சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பாங்க. ஐயோ, என்னுடைய நிரந்தரமான வாழ்விற்காக நான் தயார் செய்திருக்க வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேன். எப்படி சொல்லுது? He will say, oh, I wish I prepared for my eternal life. என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக நான் தயார் செஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு 50:34 enter in it peace, அதற்குள்ள அமைதியா நுழையுங்க, அதனுள்ள அமைதியா உள்ள நுழையுங்க. This is the day of eternity. இதுதான் முடிவுறாத காலத்தின் நாளாக இருக்கின்றது, முடிவற்ற காலத்தின் நாளாக இருக்கின்றதுன்னு சொல்றாங்க அல்லாஹ். இந்த நாள் முடிவே கிடையாது, இது ஒரு காலம்னு சொல்றாங்க பாருங்க அல்லாஹ். This is the day of eternity. இது முடிவற்ற காலத்தின் நாளாக இருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு வசனம், இந்த ஒண்ணு மட்டும்தான் நம்மகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த குர்ஆன்ல டேஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த நாள், இந்த நாள் அப்படி இப்படின்னு. டே ஆஃப் கேனபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டே ஆஃப் கேனபி அப்படிக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. கேனபி அப்படின்னு சொன்னா விதானம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. விதானம்னா என்ன? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. விதானம், தானம் தெரியும், விதானம் தெரியும், விதானம்னா என்ன போட்டிருக்காரு. The day of canopy. சாப்பாய் கேனபினா என்ன? விதானத்தினால் அவர்கள் அவரை நம்ப மறுத்தார்கள், மேலும் அதன் விளைவாக விதானத்தினுடைய நாளின் தண்டனை அவர்கள் அடைந்தார்கள். திருத்துகின்ற ஒரு நாளின் தண்டனையாக அது இருந்தது. என்னது? நிதானம் தவறக்கூடாது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அன்னதானத்திலும் சிறந்தது தன்னிதானம். ஏன்னா இது ஒரு வாரம் தாங்கும், சாப்பிடலன்னா 4-5 நாள்ல வேலை முடிஞ்சிடும், தண்ணி குடிக்கலாம். நிதானம், அன்னதானம் நிதானத்திலும் சிறந்தது நிதானம். நிதானம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னா ஸ்பாட் அவுட், ரோட கிராஸ் பண்ணி நிதானமா போங்க சொல்லுவாங்க. நிதானம் தவிர வண்டி அடிச்சிடும், ஸ்பாட் அவுட் ஆயிரும். நிதானம் எல்லாத்திலும் இது நமக்கு தெரியும். விதானம்னா என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஆனா ப்ளூம் அப்படின்னு வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள், அதாவது இருள், இருள் குவியல், மேகம் அப்படின்னு விதவிதமான மொழிபெயர்ப்புகள்ல போடப்பட்டிருக்கு. ஆனா எந்த மொழிபெயர்ப்பும் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது மேட்ச் ஆகல. அந்த வார்த்தை இருளின் நாளின் தண்டனை அப்படின்னா அதே இருளின் நாளின் தண்டனை வாய்ப்பு இல்லையா. மேகம் அது ஒண்ணுமே புரியல. அதனால தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் யாராவது முடிஞ்சா அதை சொல்லுங்க. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுக்க போதுமானவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாகவும், அல்லாஹ் அந்த குர்ஆனிலே நன்னறியாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்க பெற்ற நன்னறியாளர்களாகவும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பா சொல்லி இருக்கக்கூடிய அந்த எலிட் ஆஃப் தி எலிட் சாபிக்குள் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் மேலும் யாரெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக அல்லாஹ்விற்கு இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். அக்கிம் ஸலாம்.